ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியாக நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலே என்னோடு சேர்ந்து கலந்து கொள்கிற உங்களை திரும்பமாக நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு தற்பரிசோதனையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தற்பரிசோதனையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்த ஒரு தற்பரிசோதனை. என்ன தற்பரிசோதனைனா, நீங்கள் தொடர்ந்து போகிறதற்கு விரும்புவாரா? கவனிங்கள், நீங்கள் தொடர்ந்து போகிறதற்கு விரும்புகிறவரா? உங்க வாழ்க்கையில, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க கேட்டு பார்க்கணும். நமக்கு தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு இருதயம் வேணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தொடர்ந்து போகிறதுக்குரிய விருப்பமே இல்லாம இருக்கிறவங்க, இனி என்னத்தை போய் எனக்கு அப்படியெல்லாம் விருப்பமே இல்லை, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என்ன நான் போகணும், இனி என்ன போய் பிரயோஜனம்? அதான் எலியா சொன்னது போல, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. போதும் ஆண்டவரே, போதும், பட்ட பாடு போதும், அவமானம் போதும், இதுக்கு மேல என்ன வேணும், என்ன பேசாம எடுத்துக்குங்களேன், என்ன பேசாம சாகடிச்சுக்குங்களேன், நான் போய் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தவறை ஒரு காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்யவே கூடாது. உங்க வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஆயுசை கொடுத்து அந்த கடைசியில ஆண்டவர் தான் உங்களை எடுத்துக்கொடுமே தவிர, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், டிபிஎம் திருச்சபையில் உள்ள ஒரு தேவ மனுஷன். அவங்க யாருமே மருந்து உபயோகிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணி, ஆண்டவர் அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். அதான் ஒரு பாஸ்டர் ஒரு விசை இந்த வீசிங்னால ரொம்ப கஷ்டப்பட்டாராமா. அப்போ அந்த வீசிங் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவர் ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீசிங் வந்துச்சாமா. அவர் ஆண்டுடைய சமூகத்தில் விடாப்பிடியா ஜெபம் பண்ணாராமா. நான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன், எனக்கு எப்படி இந்த வியாதியை நீங்கள் அனுமதிச்சிங்க, இது எடுத்தே ஆகணும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அவருக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு அந்த வியாதி திரும்ப வருமானு சொல்லி பனியில் போய் நைட்டு முழுக்க உட்காந்து டெஸ்ட் பண்ணாராமா. திரும்ப அந்த வியாதி வரவே இல்லையாமா. அப்போ அவங்க நல்ல விசுவாச வீரர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை திடீரென்று அவர் கை அவருக்கு பலவீனப்பட்டுருச்சு. இந்த கையில் சுகர் வியாதியினால இந்த கை முழுவதுமாக செயலிழக்கிற போல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவர் படுத்த படுக்கையானார். எத்தனையோ பேர் அவரிடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. அவர் சொல்லிட்டாராமா, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாருன்னா நான் உயிரோட இந்த காரியத்தில் இருந்து ஊழியம் செய்வேன், எடுத்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துருச்சான், இல்லை நம்மளை ஆண்டவர் சீக்கிரமா எடுத்துக்கவர் போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ண சொன்னாராம். என்னன்னா, எங்கிட்ட ஜெபம் பண்ண வர்றவங்க எல்லாருமே ஜெபம் பண்ண வரலாம், ஒரு நாளில் இத்தனை பேருக்கு நான் அலோவ் பண்ணி, அவர் படுத்த படுக்கையா கிடக்கும் போது ஒரு அசிஸ்டண்ட பக்கத்தில் வச்சு தன்னுடைய கையை, தூக்க முடியாத அந்த கையை தூக்கி அவங்க தலை மேல வச்சு பிளஸ் பண்ணி அனுப்பினாராமா. எத்தனாயிரம் பேர் அவர் பிளஸ் பண்ணாரோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இருந்துச்சாமா. அதற்கு பிறகு அவர் மரித்து போனார். அப்போ நிறைய தேவனுடைய ஊழியக்காரருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கு. பரவாயில்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த மரணம் வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஓடி இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு மன தைரியம் வேணும். நிறைய பேருக்கு பதட்டமா இருக்குது, பயமா இருக்குது, நான் எங்க தொடர்ந்து ஓடுவேனா, என் ஓட்டத்தை வெற்றியா முடிப்பேனா? இல்ல 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 இல்ல, உங்கள் ஓட்டம் முடிகிற வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன். என் ஓட்டத்தை பாதி வழியில நிப்பாட்ட மாட்டேன், என் செயலை பாதி வழியில நான் நிப்பாட்ட மாட்டேன். எது வந்தாலும் மதிலை தாண்டுவேன், எது வந்தாலும் தடைகளை தாண்டுவேன், எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் கடைசியில் எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து ஓடுவேன்.
யாரோ ஒருத்தருடைய மனசு ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கலாம், நீ தொடர்ந்து போக மாட்டேன், உன் ஓட்டம் முடிச்சுக்கோ, உன் லைஃப்பை பண்ணிக்கோ, இந்த வேலையை முடிச்சுக்கோ, இல்லை இந்த ஊழியத்தை முடிச்சுக்கோ, இதுக்கு மேலே என்னத்தை, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் இவ்வளோ சாட்சியெல்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறமா, இந்த பணமெல்லாம் போனதுக்கு அப்புறமா, இந்த பலமெல்லாம் போனதுக்கு அப்புறமா இனி நீ எழும்ப முடியாதுன்னு உங்கள் மனசு திரும்ப திரும்ப சொன்னாலும், இப்போ நீங்கள் எல்லாம் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இல்லை, நான் இன்னைக்கு தற்பரிசோதனை எடுக்கிறேன், நான் தொடர்ந்து போவேன், என்ன வந்தாலும் தொடர்ந்து போவேன், எது நடந்தாலும் நான் தொடர்ந்து போவேன், எந்த சூழ்நிலையிலும் நான் தொடர்ந்து போவேன். அப்படியே கண்களை மூடி நம்ம இந்த தற்பரிசோதனைக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் தொடர்ந்து போவேன், நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே, நான் தொடர்ந்து போவேன், என்ன வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் ஜெயித்து தொடர்ந்து போகக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ராஜா, அடிக்கடி எங்க மனசுக்குள்ள அப்படி நீ தொடர்ந்து போக முடியுமா, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா, நான் கடைசி வரைக்கும் நிப்பேனா அப்படின்ற சந்தேகத்தில் யார் இந்த ஜெபத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மனதில் இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாவதாக. ராஜா, உண்டாவதாக. நான் இதை முடிக்க முடியுமா, இந்த ஓட்டத்தை முடிப்பேனா அப்படின்னு இருக்கிறவங்க மேல இப்பொழுது ஒரு நம்பிக்கை அவர்கள் மேல் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நேரடியாக செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் கடந்த வாரத்திலிருந்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக வார்த்தைகளால் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு உண்மையாகவே ஒரு நல்ல வார்த்தைகளினால ஆண்டவர் நம்ம பேசுவாராக. நம்ம முதலாவதாக வாசிக்கும்படியாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்களுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். 960 பக்கத்தில் இருக்கிறது. மனுபுத்திரனே, நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசமாய் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை பார்த்து, தேவனுடைய ஊழியனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் தன்னை சுற்றி இருக்கிற ராஜாக்களுக்கு, தனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில தலைவர்களுக்கு பயந்து போய் இருக்கும் போது அவர்கள் வார்த்தையினாலே அவனை பயப்படுத்துகிறார்கள். உன்னை கொன்றுவோம், உன்னை அழிச்சிருவோம், உன்னை நிர்மூலமாக்கிடுவோம், இல்லைன்னா உன்னை தூக்கி குழிக்குள்ள போட்டுருவோம், உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம், உன்னை 10 வருஷம் சிறையில எல்லாம் வச்சிருப்போம் அப்படின்னா அவர்களுடைய வார்த்தையினாலே இந்த தேவ மனுஷன் அவங்க மிரட்டிட்டே இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்கு பயம் வருது. ஐயோ, இந்த வார்த்தையினால என்னை மிரட்டுறாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருகிறது. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க பயப்படக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் போகுது. மனுஷங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே ரொம்ப பயப்படுறாங்க.
ஒருவேளை ஒரு டாக்டர்கள் வந்து உங்கள்கிட்ட சரீரத்தை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், சொன்ன உடனேயே அந்த வார்த்தையை வச்சு நிறைய பேர் கலங்கி போகிறாங்க. ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கலங்குறாங்க. இல்ல ஏதாவது ரவுடிங்களா, இல்லைன்னா ஏதாவது அதிகாரிங்களா நம்மை பார்த்து வார்த்தைகளால சொல்லும் போது நிறைய பேர் வார்த்தைகளுக்கு பயப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ அஞ்சி போயிருக்கலாம், மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ பயந்து போயிருக்கலாம். அவங்க என்ன சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்களோ, அவங்க இப்படி பேசியிருக்காங்களே, அவங்க பேசினதை செய்யற ஆளாச்சே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்லவே இல்ல, உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர்கள் என்ன வார்த்தையினாலே மிரட்டினாலும், அவர்கள் என்ன சாபமான வார்த்தையை சொன்னாலும், அவர்கள் அந்த வார்த்தையினாலே உங்களை காயப்படுத்தினாலும், ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வார்த்தை நிக்காது, அந்த வார்த்தை ரொம்ப நாள் ஓடாது. அந்த வார்த்தையை முறியடிக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது. அவர்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு நீ பயப்படாத. அந்த வார்த்தைக்கு பயந்து கொண்டு இருக்கலாம், உனக்கு விரோதமாய் நான் செய்வன செய்வேன் பாரு, உனக்கு விரோதமா நான் என்ன பண்றேன், உன்னை நான் இந்த இடத்தை விட்டு நான் துரத்த போறேன், நான் இந்த இடத்தை விட்டு உன்னை ஓட வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த வேலையை விட்டு உன்னை தூக்குவேன் அப்படின்னு மிரட்டினாங்களா? பலவிதமான வார்த்தையை சொல்லி உன்னை நான் அடிப்பேன், என்னென்னமோ சொல்லி உங்களை பயமுறுத்த பார்க்கிறார்களா? ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் உங்களோடு பேசுகிறார், இல்லவே இல்லை. ஒரு காலத்திலும் மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க கலங்கவே கூடாது. ஏன்னா அந்த மனுஷன் ஒன்றும் கடவுள் கிடையாது வார்த்தையை சொல்றதற்கு, இல்ல அவர் சொல்ற வார்த்தையை நடக்கிறதற்கு அவன் கடவுள் கிடையாது. வேதம் சொல்லுது, அவருடைய வாயிலே அந்த வார்த்தை இருக்கும் போதே அதை குலைத்து போடுகிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறாது, அந்த வார்த்தை நிறைவேறாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய சகோதரர்களே யோசேப்பை பார்த்து சொன்னாங்க, வார்த்தையினால என்ன பேசுறாங்கன்னா, உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று நாங்க பார்க்கத்தானே போறோம். உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், எப்படி நிறைவேறதுன்னு பார்க்கலாம். அந்த வார்த்தையை அவங்களிடத்துல சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் மனுஷன் சொன்ன அத்தனை வார்த்தையும் குலைத்து போட்டு, தன் சகோதரர்கள் சொன்ன அத்தனை வார்த்தையும் குலைத்து போட்டு, நான் உன்னை சகோதரர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்தினாரா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் கூட உங்களோட பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? நீ மனுஷனுடைய வார்த்தையை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற, மனுஷனுடைய வார்த்தையை பூதாகாரமா நினைச்சிட்டு இருக்க. நோ 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 நோ, பயப்படவே வேண்டாம். அவங்க வார்த்தையை மறந்துருங்க. அவங்க கண்களுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையை குலைத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் அது என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு சம்பவம். நான் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த 2வது திருச்சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல ஊழியம் போய்கொண்டிருக்குது. அந்த ஊழியத்தில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இதனால திடீரென்று ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு என் மேலே ஒரு ஜலஸ், என் மேலே ஒரு பொறாமை போல ஒன்று உருவாயிருச்சு. உருவான உடனே அவங்க பல விதத்தில் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். எனக்கு இது தெரியல, எப்படியாவது இவனுடைய பேரை நம்ம இந்த இடத்துல கெடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ அவங்க நிறைய பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரில, கர்த்தருடைய கிருபையினால அந்த பிளான் எதுவுமே நடக்கலை. ஆண்டவர் கிருபையா என்னை தப்பு வச்சார். அப்புறம் கடைசியில் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2-3 வீட்டில் போய் என்னை குறித்து ரொம்ப தவறாய் சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம ஏரியாவில் ஊழியம் செய்கிற அந்த பாஸ்டர் அவர் இன்னைக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க, அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே திருமணமானவர், ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பொண்ணை ஊரில் விட்டுட்டு திரும்ப இங்கே கல்யாணம் பார்க்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவங்க போய் சொன்ன ஒரு நபர் யார் அப்படின்னா, அவங்க கையில்
ஒரு மேட்ரு ஒன்று கிடச்சிச்சின்னு வைங்களேன், அதை உடனே ஒரே நாளைக்குள்ள எத்தனை பேருக்கு அவங்க ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு அந்த பக்கத்தில் போன உடனேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னிடத்துல ஃபோன் பண்ணாங்க. என்னிடத்துல ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி உங்களை குறித்து அவங்க சொல்லிட்டு போனாங்க, ஏற்கனவே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே, ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி அங்கே ஒரு குடும்பத்தை வச்சுட்டு இப்போ உங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறீங்களாமே அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் வருது. இது ஒரு பொல்லாத ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கும் என்ன பிடிக்காதவங்களாச்சே, இப்போ போய் இந்த சாட்சி கேடான காரியத்தை எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், என் ஊழியம் உடஞ்சி போயிருமே, ஜனங்களெல்லாம் தப்பாக நினச்சிடுவாங்களே, இப்படிப்பட்ட பயம் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னே தெரில, இந்த காரியம் மட்டும் ஒருவேளை நிறைய பேருக்குள்ள ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா இது பொய்யான காரியம்தான், ஆனால் இந்த காரியத்தை யாராவது நம்புனாங்கன்னா நான் என்ன செய்வேன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க போய் இதே விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில், அந்த வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி பாஸ்டரை குறித்து அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் ஒரு 2-3 பேர் இருந்துட்டு அவங்கள ரொம்ப சத்தம் போட்டு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரிடத்துல போய் நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாயில் புண்ணு வந்துடும், ஜாக்கிரதை, நல்ல தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசுகிற யாருமே நல்லா இருந்ததில்லை, அதனால தயவு செய்து இந்த வார்த்தையை இந்த காரியத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு அவங்கள மிரட்டி பேசினதுனால அவங்க பயந்து போய் இதுக்கு மேலே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்றத, அந்த மலையை போல அப்படி நான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்ததை ஆண்டவரே துணை நின்று, ஆண்டவரே அதற்கு வேண்டிய ஆட்களை எழுப்பி அந்த மனுஷனுடைய வார்த்தையை, அதான் உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்தார்ல, இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம்னு சொன்னார்ல, அவங்க வாய்களெல்லாம் ஆண்டவர் அடைச்சு, ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றி கொடுத்தார், கிருபையாய் காப்பாற்றினார். அப்பதான் ஆண்டவர் என் கூட பேசினாரு, எப்பா உன் பேர்ல தப்பான காரியத்தை எது சொன்னாலும் அது நிக்காது, அது ரொம்ப காலத்துக்கு ஓடாது, அது யாரும் அதை கேட்டு மாற போறதில்ல, நீ தைரியமாறுன்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். இன்றைக்கும் இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை குறித்து சந்தேகத்தினால் ஒருவேளை தப்பான செய்திகளை சொல்லி கொண்டே இருக்கலாம். உங்க பேரை கெடுப்பதற்காக யாரோ ஒருத்தர் வார்த்தையினாலே உங்களை மிரட்டி கொண்டே இருக்கலாம். அதனாலே நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பயந்து போய் பணங்களை கொடுக்கலாம், அந்த வார்த்தைகளுக்கு பயந்து நீங்க உங்க வாழ்க்கையை கூட நீங்க கொடுக்கலாம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளையே, கலங்க வேண்டாம். அந்த வார்த்தை நிற்க போகிறது இல்லை, அந்த வார்த்தை நிறைவேற போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும் என்று ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட அந்த தேவையற்ற வார்த்தை, அந்த பழி சொல்லுகிற அந்த வார்த்தை, குற்றம் சொல்லுகிற அந்த வார்த்தை, அது நிலைக்காது, நிலைக்காது. சோ நீங்க ரொம்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் பயப்படக்கூடாது, ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நீ மனசுக்குள்ள அது வரவே கூடாது. நீ உடனே என்ன கேட்கணும் அப்படின்னா, சரி கர்த்தரா சொன்னாரு அப்படின்னு கேட்கணும். யாராவது ஒருத்தர் உங்களை பயமுறுத்துகிறது போல் ஏதாவது ஒன்று சொல்லும்போது உங்க இருதயத்திலிருந்து முதல்ல என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா, அவங்க கடவுளா, அவங்க ஏசப்பாவா, ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டாரா? இல்ல இல்ல, மனுஷன் தானே சொல்லியிருக்கிறாங்க, நாசியிலோ சுவாசமுள்ள மனுஷன் தானே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கான்னா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு, ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தை கூட, வேதத்தை திறந்து நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 446வது பக்கத்திலே இருக்கிறது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடே வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் அதை தொடர்ந்து டைம் இருக்கும்போது நீங்க வீட்டில் வாசிங்க. 14வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலிருந்து உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்றார். அதற்கு அவர், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த இடத்துல வேதத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு இளம் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிறார். அவனுடைய தீர்க்க தரிசனாலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பலிபீடம் வெடிச்சு சிதறுகுது. அதான் இதுக்கு முன்பாக கூட நான் சொல்லியிருக்கிறேன், கையை நீட்டும் போது அந்த கை அப்படியே நிக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்துல கொண்டு வந்துட்டார். அப்போ அந்த ஊழியத்தை செய்து முடித்த உடனே அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களே அவனிடத்துல வந்து சொல்றாங்க, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நல்ல ஊழியம் செய்றீங்க, நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க பயந்து போயிட்டோம், சரி எங்களோடு சேர்ந்து அப்பம் புசிச்சுட்டு போங்கன்னு சொல்லும் போது அவன் அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், இல்ல இல்ல எங்க ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறாரு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், என்னை அனுப்பின ஆண்டவர், அவங்களோட நீ அப்பம் புசிக்க கூடாது, நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று ஆண்டவர் என்னை அனுப்பிவிட்டார்னு சொல்லி அவங்களிடத்திலிருந்து வந்துருவார். ஆனா அவர் வழியில போயிட்டு இருக்கும் போதே இந்த படையிலே இருந்த 2 பேர் தன்னுடைய தகப்பனும் தீர்க்கதரிசி, அவங்க அப்பா தீர்க்கதரிசி, அவங்க அப்பாவுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப அழகா தீர்க்க தரிசனம் சொன்னாரு, அவர் மூலமா இப்படியெல்லாம் அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அந்த வயதான தீர்க்கதரிசி, அதான் கிழட்டு தீர்க்கதரிசி, இல்லை அவனை எப்படியாவது வீட்டில் கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் பேசுறாரு. வழியில கண்டுபிடிச்சிட்டு, நீங்க வாங்க கொஞ்சம் அப்பம் புசிச்சுட்டு போலான்னு சொல்லும் போது இவர் சொன்னார், இல்ல இல்ல கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசி பொய் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் தான் என்னை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாரு, அதனால தான் நான் வந்தேன்னு சொன்ன உடனே அப்படியே நம்பி அப்பம் புசிப்பார். அவனுடைய அந்த தீர்க்கதரிசியினுடைய நிலைமையை நீங்க கீழே வாசிச்சுட்டு பார்க்கும்போது அவன் வழியிலே சிங்கத்தை அடித்து அவ்வளவுதான், அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிடுவான் அப்படின்ற ஒரு செய்தியை வாசிக்க முடியும். இந்த வசனத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்களா இருக்கலாம், இல்லையென்றால் அது ஒரு பாஸ்டராக கூட இருக்கலாம், அது ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய் கூட இருக்கலாம். ஆனா ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் நல்ல மனிதர்களா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை யாராவது ஒருத்தர் ஒரு ஆலோசனையை சொல்லும் போது, ஒரு காரியத்தை நம்மிடத்துல சொல்லும் போது, நீங்க அதை கணிக்கக்கூடிய பிரகாசமான மன கண்கள், ஒரு தெளிவு,
அவங்க சொல்றது சரியா இல்லையான்ற அந்த காரியம் உங்களுக்குள்ள இல்லைன்னா, அந்த ஞானம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, உண்மையிலே அவர்களுடைய ஆலோசனை நிறைய நேரத்தில் உங்களை அழிவின் பாதையிலே கொண்டு போய் விட்டுரும். நிறைய மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். யாரோ ஒன்று சொன்ன உடனே அவங்க அப்படியே வெளியே சொன்ன உடனே நம்பிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ பாருங்களேன், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்களேன். அந்த பிரச்சனையை யாரோ ஒருத்தரிடத்துல இவங்க கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அந்த நபர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆலோசனையை கொடுத்த உடனே சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, சரியான ஆலோசனையை கொடுக்குறாங்கன்னு நினைச்சு அப்படியே நம்பிடுவாங்க. நம்பி அந்த காரியத்தை செய்யும் போது நிறைய பேர் தோல்வி ஆகிறார்கள். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த உபவாச ஜெபத்துல நீங்க கேட்க வேண்டிய ஒரு கிருபை என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தாரும். அதான் உலகத்தான் கூட சொல்லுவாங்க, அகக்கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு ஏற்கனவே 2 கண்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது மாம்சமான கண்கள். இன்னொரு கண் இருக்குது, ஆவிக்குரிய கண். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாட்டா, நிச்சயமா சொல்றேன், சிலருடைய ஆலோசனை உங்களை விழத்தள்ளிடும். சிலர் உங்களை நஷ்டத்துக்குள்ள கொண்டு விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரும். நீங்க தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கூட அப்படித்தான். இங்கே தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து அப்படியே கதவை காலையில திறக்கும் போது தன்னை சுற்றி அப்படியே படைகள் நின்று கொண்டே இருப்பார்கள். உடனே அவன் சொல்றான், ஐயோ ஆண்டவனே நம்ம முடிஞ்சிட்டோம், நம்மளை சுற்றி நிறைய படைகளை அனுப்பிட்டாரு ராஜா, நம்மளை கொண்டு போக போறாங்கன்னு சொல்லும் போது தீர்க்கதரிசி வெளியே வந்து பார்க்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். என்ன சொல்றீங்க, நம்மளோடு இருக்காங்களா? யார் இருக்கான்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசி அவனுக்காக ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். அவன் கண்களை திறந்தருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளோடு பாதுகாக்கிற தூதர்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த வேலைக்காரன் கண்டான். நான் நம்புறேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் விசுவாசம் இல்லை, ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கன்னா, நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படலை. ஆவிக்குரிய கண் ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு திறக்கப்படாவிட்டால் பாடுகள் வெறும் பாடுகளாக மட்டும்தான் தெரியும். ஆனா ஆவிக்குரிய கண் உங்களுக்கு திறக்கப்பட்டுருச்சுன்னா பாடுகள் உங்க இருதயத்தில் சொல்லும், இல்லை இந்த பாடுகள் என்ன ஒரு மிகப்பெரிய மகிமைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துகிறது. யோசேப்பு எதற்காக சகித்தான்? அந்த பாடுகள் எல்லாம் எதற்காக சகித்தான்? அந்த பாவத்தை எதற்காக ஜெயித்தான்? ஆனா அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் திறந்துருச்சு, ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறாரு, நான் ஒரு நாள் இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல சாட்சியா நிப்பேன்ற உள்ளான கண்கள். அந்த கண்கள் திறந்திருந்ததுனால அந்த பாடுகள் எல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சூனியமாய் தெரிகிறதா? உங்க எதிர்காலத்துல நீங்க என்ன செய்வேன்னு பயமா இருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் வேற எதுவுமே காரணம் இல்லைங்க. உங்களுடைய அகக்கண், உங்களுடைய மாம்சத்துக்குரிய கண் அல்ல, ஆவிக்குரிய கண்ணு இன்னும் திறக்கப்படலை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய இத்தனை நாட்களும் என்னுடைய ஊழியத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வருகிறது. இந்த 20 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஆண்டவரை பார்த்து இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதே இல்லைங்க. இந்த ஊழியம் எனக்கு வேணாம், இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எத்தனையோ நெருக்கத்தை பார்த்துருக்கிறேன், எத்தனையோ குறைவை பார்த்துருக்கிறேன், ஆனா கூட எத்தனையோ பாடுகளை பார்த்துருக்கிறேன். என் இருதயம் ஒரு நாள் கூட இந்த ஊழியம் எனக்கு வேண்டான்னு சொன்னதே இல்லை. ஒவ்வொரு போராட்டம் வரும்போதும் இதை தாண்டதற்கு, ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யறதற்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கிறேனே தவிர இந்த ஊழியம் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள, என் மனசுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தரிசனம் அதுதான்.
நான் இதே போல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களில் கண்களிலிருந்து தாரதாரையா கண்ணீர் வடிகிறது போல ஒரு காட்சி என்னுடைய இருதயத்தை அப்படியே தொட்டுட்டே இருந்துச்சு. அந்த காட்சியை இன்னைக்கு வரைக்கும் என் முன்னாடியே நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார். என்னுடைய அந்த இருதயத்தினுடைய கண்கள் திறந்ததுனால இன்றைக்கும் இந்த ஓட்டத்தில் வெற்றியாய் ஓட முடிகிறது. இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். உங்க கண்கள் மூடி இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புல உங்களுக்கு சந்தேகம் வரும். உங்க கண்கள் மூடி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உயர்வில் ஒரு சந்தேகம் வரும். உங்கள் கண்கள் மூடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தில் அவிசுவாசம் வரும். ஆனா உங்க கண்ணு திறந்துருச்சுன்னு வைங்களேன், உங்க பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது நீங்க நினைப்பீங்க அவன் ஆண்டவர் ஊழியக்காரனா நிறுத்துவாரு. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நினைப்பீங்க இந்த சூழ்நிலையை என் பிள்ளையை விட்டு மாறுவார். சோ கண்கள் திறக்க வேண்டும். இதுவும் மட்டும் இல்ல, நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் ஆபிரகாம் ஆகார் என்கிற தன்னுடைய மனைவியை அவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடும்போது ஒரே ஒரு துருத்தியில தண்ணியை குடிச்சு அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்ட உடனே இவர்கள் வனாந்தரத்தில் அலைகிறாங்க. அந்த தண்ணீர் செலவழிந்து போன போது அந்த குழந்தையினுடைய அழுகையை தாங்க முடியாம அதை தூரத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சுட்டு இவங்க கண்ணீரோட அழுறாங்க. அப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார், ஆனா ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆகாருடைய கண்ணு திறந்த உடனே அங்க ஒரு நீரூற்ற பாக்குறாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஏற்கனவே அங்க நீரூற்று இருக்குது, ஆனா ஆகாருடைய கண்ணு தான் என்ன பண்ணலைன்னா திறக்கல. ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுட்டாரு, எதிர்காலத்தை வச்சுட்டாரு. ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுனால தான் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, நான் இன்னைக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்க கண்கள் மாமிசத்துக்குரிய கண்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஆமென். மறக்க முடியாத ஒரு சம்பவம், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு முக்கியன்றதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விசை என்னுடைய மெயில் அப்படின்னா, அப்போல்லாம் பெரிய அளவில் மீடியால எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் மெயில் ஐடி வச்சுருந்தோம், சின்ன சின்ன ஊழியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ திடீரென்று என்னுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு. வெளிநாட்டிலிருந்து அந்த லெட்டர் ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த லெட்டரில் ரொம்ப அழகாய் அதில் எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, என்னுடைய பெயர் மேரி, நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் இந்த இடத்துல இருக்கிறேன். எனக்கு திடீரென்று கேன்சர் வியாதியினால் நான் தாக்கப்பட்டுட்டேன். இப்போ கேன்சர் வியாதி எனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால நான் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே மரிச்சு போவேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால எனக்கு நிறைய சொத்து, நிறைய பணம் என்னிடத்துல இருக்குது. ஆனா யாரோ ஒரு நல்ல ஊழியக்காரங்களுக்கு அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் பார்த்ததுலையே உங்க ஊழியத்தை குறித்து எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால அதுல ஒரு பார்ட்டு காசை உங்களுடைய ஊழியத்துக்காக அப்படின்னா, அந்த ஒரு பார்ட்டு எவ்வளோ அப்படின்னா 3 crores, 3 கோடி ரூபாய். அந்த 3 கோடி ரூபாயை உங்க ஊழியத்துக்காக கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்துருச்சு. அப்போ அந்த லெட்டரை படிச்சு பார்த்த உடனே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படின்னா அதனுடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சர்ச்சிலேருந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, பாஸ்டர் நமக்கு ஒரு பெரிய வழி திறக்கிறது மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு. உடனே நானும் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஓ நம்ம இத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நம்ம பட்ட பாடுக்கெல்லாம் ஆண்டவர் வழியை திறந்துட்டாரா, கண்களை திறந்துட்டாரான்ற ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். உடனே சர்ச்சில் இருக்கிற என்னுடைய மூப்பர் அப்பா அவங்கள கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க உடனே அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ரிட்டன் ஒரு லெட்டர் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு இமெயில் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த இமெயிலில் நான் லெட்டர் போடுறேன், இந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்,
உங்களை இந்த இமெயில் வழி சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவர் உங்களுக்கு முழு விடுதலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி எழுதிட்டு கீழே வந்து அவங்கள்ட்ட நான் எழுதுறேன். சரி, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, ஓகே, நாங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய ஹெல்த்து பேரில் தான் நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறோம். அவ்வளவு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு சின்ன இதை வந்து நீங்கள் எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திரும்பி ஒரு லெட்டர் அனுப்பினோம். லெட்டரை அனுப்பின உடனே அடுத்த ஒரு 2 டேஸ்க்குள்ளே அவங்கள்ட்ட இன்னொரு மெயில் வருது. என்ன மெயில் வருது அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன், நான் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது, அதனால என்னுடைய வக்கீல் ஒருத்தர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க, என் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த வக்கீல் வந்து இன்ன டைமிங்க்கு உங்களை கால் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த நாள், அந்த டேட்டில், அந்த டைமில் கரெக்டாக நமக்கு தான் ஃபோனில் தெரியும்ல, ஃபாரின் நம்பர்னால் தெரியும்ல, அதே மாதிரி ஒரு ஃபாரின் நம்பரில் ஒரு கால் எனக்கு வருது. வந்த உடனேயே நமக்கு தான் இங்கிலீஷு தெரியாது, அதனால் வந்து ஓடி வந்து மூப்பனார் ஐயாட்ட கொண்டு போகிறான், இந்த மாதிரி கால் வருது அப்படின்னு. அந்த ஒரு கால் கட் ஆனதுக்கப்புறம் 2வது கால் வந்துடுச்சு. அவங்கள்ட்ட கொடுத்தேன், அவங்க அட்டன் பண்ணாங்க. அப்போ அந்த வக்கீல் பேசினாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 crores rupees வந்து மேரின்ற ஒருத்தங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க, நீங்கள் அதை வாங்குறதற்கு ரெடியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அப்பாவும் பேசிட்டு ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் மெயிலே சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்தாங்க, வச்சுட்டாங்க. வைக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் நான் கூப்பிட்றேன், இன்னும் தெளிவாக அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அதே போல் அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 3 crores உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 6 days 6 நாளைக்குள்ளே கிரெடிட் ஆகிடும், 6 நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது, நான் ஒரு வக்கீல், எனக்கு ஒரு ஃபீஸ் வேணும். இந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 2.5 lakhs, கிட்டத்தட்ட 2.5 லட்சம்னு நினைக்கிறேன். 2.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் எனக்கு தேவைப்படுது, எனக்கு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபீஸை வந்து அப்போ உடனே என்கிட்ட சொன்னாங்க, என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு. உடனே அந்த ஃபீஸை அவங்களே அங்கேருந்தே எடுத்துக்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறோம். சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கு இங்கேருந்து எடுக்க முடியாது, நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டிலேருந்து எனக்கு வந்து 2.5 lakhs வந்து நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அந்த பணம் வந்து 6 days உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நீங்கள் கட் பண்ணிடுங்க, நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வந்து சில நேரத்தில் நமக்கு திறந்திருக்கணும், ஆவிக்குரிய கண்ணோட்டம் மிக அவசியம். டக்குன்னு மனசுக்குள்ள என்ன ஒன்று வருது அப்படின்னா, 3 கோடி ரூபாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற ஒருத்தருக்கு 2.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதா? மேரின்ற பர்சன் வந்து வக்கீலுக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்க, அந்த வக்கீல் தான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கன்னு தெரியும், ஏன் அவர் எடுத்துட்டு கொடுக்க வேண்டியது தானே? ஸோ சம்திங், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. உடனே நான் வந்து மூப்பனார் ஐயாட்ட சொன்னேன், நீங்கள் இன்னொரு மெயில் அனுப்புங்க, இந்த மாதிரி நீங்கள் 2.5 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட வேணா எடுத்துக்கங்க, அதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, 20 lakhs எடுத்துங்க, இல்லைன்னா 1 கோடி ரூபாவே எடுத்துங்க, எடுத்துட்டு மிச்சத்தை எங்களுக்கு நீங்கள் அனுப்புனா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பினோம். அவ்வளோதான், அந்த மெயில் தான் கடைசி மெயில். அதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க மெயில் அனுப்பவும் இல்லை. நான் உடனே சொல்லிட்டேன், இல்லை இல்லை அது வந்து ஃபேக் தான், நம்ம அதில் இது பண்ண வேண்டாம், ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு திறக்கிற வழியெல்லாம் இப்படி திறக்காது போல, ஆண்டவர் இதில் இந்த மாதிரிலாம் இது பிரியம் இருக்க மாட்டார், விட்டுருங்கன்னு சொல்லி அதை மறந்தாச்சு. அது தாண்டி ஒரு 6 மாதம் தாண்டினதற்கு பிறகு, ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக கேளுங்க, சரியா ஒரு 6 மாதம் தாண்டினதற்கு பிறகு ஒருத்தரை நான் சந்தித்தேன். நான் வந்து அது தப்பா இல்லை, ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவரே நான் சந்தித்தேன், ஊழியம் பண்ணுறவர். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் கிட்டத்தட்ட 70 lakhs 70 லட்சம் ரூபாய் கடனில் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு.
அப்போ 70 லட்சம் ரூபாய் கடனில் இருக்கிறீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டரில் எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அவங்க அந்த ஃபீஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இவ்வளோ என்கிட்ட கேட்டாங்க. நானும் ஒரு முதல்ல ஒரு 10 lakhs கடன் வாங்கி அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹோட்டலில் என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் பணத்தை எடுத்துட்டு நாங்கள் வர்றோம்னு சொன்னாங்க. நானும் இங்கேருந்து 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த ஹோட்டலில் அதே மாதிரி ஒரு நபர் வந்தார். அந்த ஹோட்டல் பயங்கரமான பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டலாக இருந்துச்சு. வந்த உடனே அவங்க எல்லாம் பண்ணிட்டு, இல்லை அந்த பணத்தை இப்போ எங்களால் எடுக்க முடியல, இன்னும் ஒரு 10 lakhs வேணும், அது லாக்கரில் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு 10 lakhs வாங்கினாங்க. அவங்க பண்ணின ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரூமு. நானே அரண்டுட்டேன். எனக்கு ஒரு துளி சந்தேகம் கூட வரல. அதற்கு பிறகு அவங்களே என்னுடைய அக்கௌண்ட்டை இந்த மாதிரி மாற்ற சொன்னாங்க. அந்த மாதிரி நான் மாற்றினேன். அதுக்கப்புறம் என் கூட 2-3 பேரை சேர்க்க சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி சேர்த்தேன். பேங்க்ல இருக்கிற ஒரு பர்சனை சேர்க்க சொன்னாங்க, சேர்த்தேன். எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு தனித்தனியாக வாங்க சொன்னாங்க, வாங்கிட்டோம். எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 lakhs பக்கத்தில் நான் செலவு பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் வரலை. இப்போவும் சமீபமாக ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இனி ஒரு 10 lakhs கூட கொடுங்க, இது கடைசி, அவ்வளோதான், உங்களுக்கு பணம் வந்துரும் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. 10 lakhs இனி யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியல. நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இல்ல நீங்க ஏற்கனவே 70 lakhs நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்க கண்கள் என்னமோ திறக்கப்படல, இல்ல ஃபேக்கு, நீங்க நம்பாதீங்க. அது உங்களுக்கு கடவுள் கொடுக்குற பணம் இல்ல. ஆனா அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கா என்னன்னு தெரியல. அவங்க என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் அவர்கள் அந்த பணம் வரும்னு நம்புறாங்கன்றது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு அது முடிஞ்சே இன்னைக்கு பல வருடங்கள் தாண்டிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கையில அந்த பணம் வரவே இல்லைங்க, வரவே இல்லை. ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், ஒரு தங்கச்சியா இருக்கலாம், ஒரு திருமணமான ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு தொழில் நடத்துறவங்களா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்கும் மிக அவசியமான ஒன்று என்னன்னா, கண்டிப்பா மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படாவிட்டா, அகக்கண் உள்ளான கண்ணு திறக்கப்படாவிட்டா, இந்த உலகம் உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திரும். தேவனுடைய பிள்ளையே, ரொம்ப ஈஸியா ஏமாத்திரும். என்னுடைய ஜப குறிப்பிலே மிக முக்கியமான ஜப குறிப்பு இந்த ஜப குறிப்பு தான். ஆண்டவரே, ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி வந்து நின்று பேச ஆரம்பிச்சா எதற்காக பேசுறாரு, என்ன விஷயமா பேசுறாங்க, அவங்க பேசுறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது, இந்த மனிதன் சரியானவரா ஃபேக்கா அப்படின்றத எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு இந்த பலிபீடத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாய் கர்த்தரிடத்துல கேட்டுட்டே இருக்கிறேன். எத்தனையோ வாலிப தங்கச்சிங்க விழுந்துட்டாங்க, எத்தனையோ வாலிப தம்பிங்க விழுந்துட்டாங்க, எத்தனையோ திருமணமான சகோதரிகள் சகோதரர்கள் விழுந்துட்டாங்க, எத்தனையோ பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் விழுந்துட்டாங்க. காரணம் வேற எதுவுமே இல்லைங்க. அவங்களுடைய வெளி கண்களுக்கு பார்க்கறதற்கு பகட்டா இருந்துச்சு, வெளி கண்களுக்கு எல்லாமே உண்மையா இருந்துச்சு, வெளி கண்களில் பார்த்து கணக்கு போட்டுட்டாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளான கண் திறக்கப்படாததுனால ஏமாந்து பணத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து எதிர்காலத்தை இழந்து எத்தனையோ பேர் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என் ஊழியத்தில் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா இந்த உபவாச ஜபத்துல இருக்கிற யார் ஒருத்தர் இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சா, அதற்காக நீங்க ஜெபிச்சிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் உங்களோட சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், ப்ளீஸ் ஆண்டவருடைய பிள்ளைய இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல நீங்க மிக முக்கியமா உங்க கிருபையை கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். உங்க கண் திறக்கப்படாவிட்டால் நீங்க நலமானதை பார்க்கவே முடியாது. யார் எதற்காக வர்றாங்கன்னு தெரியாது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஸ்பெஷலா ஜெபிக்க வேண்டிய ஜெபமே அந்த ஜெபம் தான். ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய கண்ணு திறக்கட்டும்பா. அவன் கண்ணு மூடி இருக்குது, ஏன் உன் பிள்ளை தண்ணி அடிக்கிறாங்க,
ஏன் உங்க பிள்ளை சிகரெட் அடிக்கிறார்? ஏன் உங்க பிள்ளை சொன்னபடி கேட்கல? ஏன் உங்க பிள்ளை உலகத்தாங்க நேசிட்டு இருக்காங்க? அவன் கண்ணு திறக்கப்படவே இல்லை. அவன் கண்ணு திறக்கப்படலை. அவன் கண்ணு திறக்கப்படாதனால தான் அப்படி இருக்கிறான். ஆண்டவரே, கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கும் போது அப்படித்தான். அவன் சவுல் என்கிற ஒரு பேர் கொண்ட மனிதனா இருக்கிறான். முதல்ல அவனுடைய அடி எங்க தெரியுமா? கண் இருள் அடைஞ்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சது தப்புன்னே உணர்வு வந்துச்சு. அதனால ஒரு ரட்சிப்பினுடைய முதல் அனுபவம் என்ன அப்படின்னா, கண்கள் திறக்கப்படுது. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? இந்த பிரசங்கத்துக்கு இடையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு ஏவப்படுறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படி ஏமாந்து போய் இருக்கிறத ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள உணர்த்துகிறார். எத்தனை பேர் ஏமாத்திட்டாங்க, அங்க கண்கள் திறக்கப்படவே இல்லை. நல்லவங்கள மாதிரி பேசினாங்க, நல்லவங்கள மாதிரி இருந்தாங்க, நல்லவங்கள மாதிரி சொன்னாங்க. நான் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இப்போதான் பார்த்து இப்படி இருக்கிறேன். கையை உயர்த்தி, டாடி அப்படிப்பட்ட கிருபையை தாருன்னு சொல்லி கெஞ்சி கத்திரத்துல கேளுங்க. டாடி தாங்கப்பா, என் கண்களை திறந்தருளுப்பா. அந்த குருடன் ஆண்டவரிடத்துல கேட்கிறானே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறானே, அதே போல எல்லாரும் கேளுங்கள், எனக்கு இறங்கும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். என் கண்களை, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் நீர் திறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்க வாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அந்நாளில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவைகள் இவைகளே. 4வது வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கண்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்புறம் நீங்க 8வது வசனத்தை வாசிங்கள். மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இதோ இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது யோவான் தீர்க்கதரிசியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் தீர்க்கதரிசி, இவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்படின்னா இவர் எங்க தங்கி இருக்கிறாருன்னா சிட்டிக்குள்ள இல்ல, சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர்ல ஒரு இடத்துல இருக்கிறார். யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துலன்னு வைங்களேன், ரிஸ்கா தான் பார்க்கணும், அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் ஊழியம் செய்யறாரு. அவருடைய ஊழியத்தினுடைய வாசனையை கேட்டுட்டு யூதேயாவிலே சிட்டியில இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக ஆரம்பிச்ச உடனே அவர் எப்படி பிரசங்கம் பண்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் இருந்த இடம் சரியில்லாத இடம். யோவான் ஸ்நானகன் பேசுகிற பிரசங்கம் எல்லாரையும் மாதிரி அன்பானவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இல்லைன்னா பிள்ளைகளே அப்படின்னு இல்லை, கண்டிப்பான விரியன் பாம்பு குட்டிகளே. எடுத்த உடனே அவருடைய பிரசங்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எச்சரிப்பின் பிரசங்கம் தான். இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு அந்த பிரசங்கம்.
இன்னும் அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது வெட்டுக்கிளி காட்டுத்தேன் அவருடைய உணவு. அந்த காட்டில் இருக்கிற ஒன்று தான் அவருடைய சாப்பாடு. அவர் உடுத்திருந்த உடை ஒட்டக மயிர் தோல் உடை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய ட்ரெஸ் சரியில்லை, கோட் ஷூட் எல்லாம் போடல. நம்பர் 2, ரெண்டாவது அவர் இருக்கிற இடம் அது அவ்வளோ சரியில்லை. நம்பர் 3, மூணாவது அவர் பெரிய ரெஸ்டாரண்ட்லையோ 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ சாப்பிடல. அவர் வந்து வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டாராம். அடுத்து அவருடைய பிரசங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொன்றுவாரு, வெட்டிடுவாரு, போயிடுவாரு அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பிரசங்கம். ஆனா அவரிடத்துல அநேக ஜனங்கள் கடந்து வந்து ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இன்னும் யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்த ஜனங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இவருடைய உடையை பார்த்து, இவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் வந்தவங்க கிடையாது. நிறைய பேர் அன்னைக்கு இருந்த சேவகர்கள், பேரரசுல இருக்கிறவர்கள், அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள், காவல்துறையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கா சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணாதீங்க, நீங்க அநியாயமா அதை பண்ணிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அந்த ஆலோசனையை கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் ஸ்நானகனை எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க? என்னுடைய ஊழிய காலங்களில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னை யார் ஏற்றுக்கொள்வார்? நான் யாருக்கு ஊழியம் செய்வேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி உடை, பிடிச்ச மாதிரி பேச்சு, பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி இந்த ஊழியத்தை பெருசா செய்ய முடியும் என்று உண்மையிலே கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ஒரு காலம் உன்னை உயர்த்த முடியாது, கர்த்தர் தான் உன்னை உயர்த்தணும்ன்றத ஆண்டவர் வந்து என்னிடத்துல தெளிவாய் பேசினார். ஒரு நாள் என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பிரடனப்படுத்தி எப்படியாவது நான் வெளியே வரணும், நான் 10 பேருக்கு முன்னாடி நிற்கணும், நான் 1000 பேருக்கு முன்னாடி நிற்கணும், நான் 1,00,000 பேருக்கு முன்னாடி நிற்கணும், அதற்கான முயற்சி, அதற்காக நான் அப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று வரையிலையும் ஒரு காரியத்தை கூட சொல்லதில்லை. இந்த நீங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து கம் டு கம்ஃபர்ட், இந்த யூடியூப் சேனல் 2 இயர்ஸ் 2 வருஷத்திற்கு முன்பாகத்தான் இந்த சேனலை வந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனல்ல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, தேவையை சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான் அப்படின்ற அந்த பாட்டை வந்து அந்த யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் சாங்கா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நடந்ததை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிப்பா வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து அந்த பாட்டை வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் அது தாண்டி போயிருச்சு. அந்த பாட்டு அத்தனை பேருக்கு பாடிட்டே இருக்காங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. ஆனா அந்த பாட்டை போடும்போது ஐயோ இந்த பாட்டை இப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டோம்னா அவ்வளோதான், நிறைய பேர் நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு நினைச்செல்லாம் போடல. ஆண்டவருடைய பிள்ளையை நான் என்ன மீடியாவில் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி உண்மையா கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு சிங்கிள் முயற்சி கூட எடுக்கல, ஒரு பர்சன் முயற்சி கூட எடுக்கல. அந்த பாட்டை வந்து ஒரு நாள் வந்து லீவு நாள், அரசாங்க விடுமுறை நாள், பொதுவாக நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய டேட்டை வந்து நான் ஊழியத்துக்காக கொடுத்தேன். அப்போ கொஞ்சம் சர்ச்சிலையும் வந்து நிறைய லீவ் டேட் ஒன்று கூட ஃப்ரீயாக இல்லாமல் எல்லா டேட்லையும் நாங்கள் மீட்டிங் வச்சோம். ஆனால் அந்த ஒரே ஒரு டேட் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இந்த ஒரு நாள் மீட்டிங்கை நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நம்ம சர்ச்சில் இருப்போம், நம்ம ஃபேமிலியோடு இருப்போம்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் மனசு கேட்கல, சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவு நாள், யாரை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு மினிஸ்ட்ரி பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். சண்டே என்ன அனௌன்ஸ் பண்ணேன்னா, இந்த மாதிரி வர்ற இந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அன்னைக்கு வந்து நானும் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிற வாலிப தம்பிங்க நீங்கள் எல்லாருமே கிளம்பி வாங்க, நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே என் வீட்டில் சாப்பாடு
உங்களோட நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குற சில வார்த்தையை உங்களோட பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன், எத்தனை பேர் வர்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நானும் சரி இவ்வளோ பெரிய சர்ச்சில் எப்படியும் ஒரு 25-30 பிள்ளைங்களாவது வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர், ஒரு 8 பேருக்குள்ளே தான் வந்தாங்க. அந்த 8 பேரோட சேர்ந்து காலையில் ஒரு ஆராதனை முடிச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், டே இத்தனை பேர் இந்த சர்ச்சில் இருந்தோம், நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்னு விரும்புகிறேன். நமக்கு ஒரு கேமரா வேற சர்ச்சில் இருக்குது, அதனால ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் உட்காருங்க, ஒரே ஒரு சாங் பாடி வீடியோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நீங்கள் அனுப்புங்க, இதை பாருங்க நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு இருந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குன்றதுக்காக அந்த பாட்டை உட்கார வச்சு வீடியோ எடுத்தோம். திரும்பி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி இது இவங்களுக்கே கொடுக்காம வெறும் நம்ம வச்சுக்காம ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நம்ம ஆரம்பிச்சு அதுலேயும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா அதை அந்த நேரத்தில் பசங்களை எல்லாம் போய் ஒயிட் ஷர்ட் போட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி அது இத்தனை பேர் பார்ப்பாங்க, இத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. எடுத்து அதில் போட்டோம். உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அந்த பாடல் அருமையான பாஸ் வெஸ்லி அவங்க எழுதியிருக்கிற பாடல். அந்த பாடல் லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிருக்கிறத நினச்சி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாவியன் மீது பாட்டும் அப்படிதான். பாவியன் மீது பாட்டு பாடணும்னு நினச்சல, ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் போய் அந்த பாட்டை பாடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா நிறைய அதில் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை விட நல்லா பாடுவாங்க யார்கிட்ட அது கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த பாட்டை போடவே இல்லை. திடீரென்று ஒரு பாஸ்டேஜ் மீட்டிங்கும் போனேன். பாஸ்டேஜ் மீட்டிங் போனேன், அந்த பாட்டை நான் பாடுறேன். பாடின உடனே அங்கே முடித்த உடனே எல்லா பாஸ்டேஜும் இந்த பாஸ்டேஜ் இந்த பாட்டினுடைய ஃபுல் லிரிக்ஸும் கொடுங்க பாஸ்டர், ஃபுல் லிரிக்ஸும் போடுங்க பாஸ்டர், நீங்கள் சும்மா பாடி போட்டால் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரி இத்தனை பேர் கேட்டுறாங்களே, அந்த பாட்டும் நிறைய பேர் லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, அதனால இனி தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக தான் அந்த பாட்டு போட்டோம். அதுவும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.1 ஒரு கிட்டத்தட்ட 15 லட்சம் வியூவர்ஸுக்கு அந்த பாட்டு போயிருக்கு. நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்முடைய பேக்ரவுண்டு, நம்முடைய முயற்சிகள் நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறத விட ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துறதற்காக நீங்கள் இருங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டருக்கு நான் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. நான் எப்படியாவது மேலே வந்துடணும், நான் எப்படியாவது மேலே வந்துடணும், இந்த பாட்டை பாடி நான் ஒரு மியூசிக் பண்ணி போட்டேன்னா அவ்வளோதான் நான் மேலே வந்துடுவேன், இப்படி பண்ணிட்டேன்னா நான் மேலே வந்துடுவேன். தாங்கள் மேலே வர்றதற்காக ஆயிரக்கணக்கான முயற்சிகளை எடுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன் அது தப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் ஆயிரக்கணக்கான முயற்சி எடுத்து மேலே வர முடியாது. உலகத்தானுக்கு வேணா அது சூட் ஆகும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது சூட் ஆகாது. அதே நேரத்தில் நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யோவானை போல ஒரு வாரத்தில் வனாந்தரத்தில் நீங்க இருக்கிற இடம் சரியில்லாம இருக்கலாம், உங்க ட்ரெஸ் சரியில்லாம இருக்கலாம், உங்க சாப்பாடு சரியில்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க, எப்பவுமே நீங்க மறைஞ்சிருக்கவே மாட்டீங்க. மறைந்திருக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த சீக்ரெட்டு நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் உண்மையிலே இந்த உபவாச ஜெபத்தில் என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம், டேய் உன்னை நீ உயர்த்த முடியாது. ரெண்டாவது என்னை உயர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லவும் கூட. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஏதாவது டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா ஒருவேளை நான் அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு போனேன் என்னன்னு எனக்கு தெரில. ஒருவேளை அப்படி பாட தெரியும், அதை பண்ண தெரியும், இதை பண்ண தெரியும், மியூசிக் வாசிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொன்னால அப்படியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னு தெரில, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரில. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்ன டெவலப் பண்ணுறது, என்ன உயர்த்துறது, என்ன மேலே கொண்டு வர்றது, நீங்களே கொண்டு வாங்கப்பா, நீங்களே கொண்டு வாங்கப்பா. நீங்கள் என்ன தூக்குங்க, நான் விழமாட்டேன். நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நான் விழமாட்டேன். நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க,
நான் வெளியே வர முடியாதுப்பா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உபவாச ஜெபத்தில் கூட இத்தனாயிரம் பேர் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறத நினைக்கும் போது உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் உழைச்சேன், இல்லைன்னு சொல்லலை. எல்லாரோட நிறைய ஆண்டவருக்காக செய்யணுன்ற துடிப்பு எங்குள்ள நிறையவே இருந்துச்சு. அதான் ஒரு விசை அருமையான பாஸ்டர் ரத்னம் பாலையா அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவரே எனக்கு வந்து உங்கள் ஊழியம் செய்கிறதுக்காக எனக்கு சம்பளம் வேணாம்ப்பா, நீங்கள் கொடுக்குற ஆத்துமாக்களே எனக்கு சம்பளம் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சம்பளம்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு கொடுக்குற ஊழியம், நீங்கள் எனக்கு கொடுக்குற ஜனங்களே எனக்கு சம்பளம் ஆண்டவரே அப்படின்னாரு. அதே மாதிரி என் ஊழியத்தில் என்னை கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி தெரியணும் அப்படின்றதுக்காக நிச்சயமா இன்று வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா அப்படி நான் நினைச்சதே இல்லை. ஒருவேளை என் வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை ஒருவேளை வந்திருக்கலாம், தெரியாம தான் வந்திருக்கலாமே தவிர மனசார இன்னைக்கு வரைக்கும் நான் டெவலப் ஆயிடுவேன், நான் வந்துடணும் கர்த்தருக்கு முன்னாடி நினைச்சதில்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்லல்ல, நம்முடைய ஆண்டவர் பெரியவர் இல்லைல்ல. நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது அப்படியே கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துறவர் இல்லை. அது நான் மிக அதிகமாய் கற்றுக்கொண்டது ஜோஷுவாவுடைய வாழ்க்கையில். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, மோசே மலையின் மேலே ஏறி போகும்போது ஜோஷுவாவும் மலையில ஏறி போனான். ஆனா எல்லாரும் மோசையை பார்த்தாங்க, எல்லாரும் மோசையில் அவன் தான் ஹீரோ, அவன் தான் அங்க இருக்கிறதுல பெரிய மாஸ்டர். ஆனா ஜோஷுவா ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து என்கரேஜ் பண்ணதா கூட சொல்லலை. இவனும் என் கூட வந்தாப்பா, நடுவழியில இருந்தாப்பா, இவன் என்னை விட இவன் தான்ப்பா கஷ்டப்பட்டான், நான் வந்து ஆண்டவரோட பேசிட்டு இருந்தேன், ஆனா நடுவழியில இருந்த இவனுக்கு தான்ப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், மோசையும் ஆண்டவரும் பேசிட்டே இருக்கிறாங்க, பேசி முடிச்சோன்னா மோசையை போயிடுவாரு. ஆனா நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான்னு பைபிள் சொல்லு. மோசே போனதுக்கு அப்புறம் கூட ஜோஷுவா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். மோசையை டெவலப் பண்ணல, மோசையை ஐடென்டிஃபை பண்ணல, மோசை அவன் தலை மேல கிரீடத்தை தூக்கி வைக்கல. ஆனா மோசையை இறந்த போது அடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதற்கு கர்த்தர் ஜோஷுவாவை ஏன் தெரிஞ்சிட்டார் அப்படின்னா, அவனை உயர்த்தல, அவனை வேற யாரும் உயர்த்தல, கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்தி மோசையினுடைய கையில இருக்கிறத விட பெரிய பொறுப்பை கொடுத்து நீ ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிடுவா என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நீ மறைஞ்சிருந்து ஜெபம் பண்றியா மகனே, மகளே நீ மறைஞ்சிருந்து ஜெபம் பண்றியா, ஆண்டவர் உன்னதான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, உன்னதான் கர்த்தர் பெரிய ஆளா மாத்த போறாரு. உங்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், நீங்க கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களை யாருமே உயர்த்தாம இருக்கலாம். பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒரு என்கரேஜ் கூட பண்ணல பாஸ்டர், இத்தனை நான் செஞ்சேன், ஒரு தட்டி கொடுக்க கூட இல்லை பாஸ்டர், 10 பேருக்கு முன்னாடி சொல்லவே இல்லை, இவங்க என்ன டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், இவங்க 10 பேருக்கு முன்னாடி என்ன சாட்சியா சொல்லுவாங்க, அப்படியே தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். நான் சொல்றேன், யாருமே உங்களை தூக்கி விட வேண்டாம், யாருமே 10 பேர் முன்னாடி வச்சு உங்களை கை தட்டுறதுக்கு வைக்க வேண்டாம். நீ விட்டுருங்க. அப்படி கை தட்டலன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி என்கரேஜ் பண்ணலன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அதை குறித்து ஃபீல் பண்ணவே வேணாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும், நீங்க போட்டிருக்கிறது ஒட்டக மயிருடையா இருந்தாலும், உங்க சாப்பாடு நினைச்ச மாதிரி இல்லைனாலும், உங்களை லட்சக்கணக்கான பேருக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மிக கவனமா இருக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்களை உயர்த்துறதற்கு நீங்க டெவலப் ஆகணுன்றதுக்காக எதையுமே நீங்க பெருசா செய்யாதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. வேதம் பயன்படுத்தின ஒவ்வொருத்தரையும் நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், யாருமே அவங்கள உயர்த்துறதற்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கலைங்க, கர்த்தரை தான் அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீதை குறித்து வேதத்தில் எடுத்து வாசி பாருங்க.
எங்கேயாவது போய் நான் சிங்கத்தை கொன்னேன்னு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு சொன்னானா, அவங்க அம்மாவுக்கு சொன்னானா, இல்லைன்னா ஒரு பெரிய வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டானா? நம்மளா இருந்தா அப்படிதான், சிங்கத்தினுடைய போட்டோவும் போட்டு நம்ம பக்கத்தில் நிற்கிறது மாதிரி ஒரு நல்ல ஸ்டில் கொடுத்து நான் இந்த மாதிரி சிங்கத்தை கொன்றேன் அப்படின்னு இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணி, அதான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக் எல்லாம் வச்சிருக்காங்களே, ஃபேஸ்புக்கு அப்புறம் அதான் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி நிறைய கிராமெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே போஸ்ட் பண்ணி நான் தான் லைக்கு கமெண்ட்டு உடனே பார்த்து சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு? இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கான்செப்ட் வேண்டாம் நமக்கு. நீங்க பாட்டுக்கு கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவர் தூக்குவார் பாருங்க. அடுப்படியில் கிடந்தாலும், அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதல, நீ அடுப்படியில் கிடந்தாலும் உன்னை பொன் சிறகாய் மாற்றுவேன் என்கிறது தான் அவருடைய வார்த்தை. பொன் சிறகாய் மாற்று. அதனால இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் தீர்மானம் எடுங்க. இந்த 21 நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுவரையிலும் உங்களை உயர்த்துறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்து நீங்க உயர்ந்துட்டீங்களா பிரதர்? லைக்ஸ் வாங்கணும்னு நினைச்சு வாங்கிட்டீங்களா? இல்ல லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைச்சு நின்னுட்டீங்களா? இல்ல இல்ல, உங்களால முடியாது. நீங்க ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன உயர்த்துறதுக்கு நான் ஒன்றும் பிரயாசம் எடுக்கலப்பா, உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிறேன். நான் நிறைய ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறேன். நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு வேணும். நீங்க உயர்த்த நினைக்கும் போது உயர்த்துங்க, நீங்க டெவலப் பண்ண நினைக்கும் போது டெவலப் பண்ணுங்க. உங்க ஆசை என் ஆசை, உங்க விருப்பம் என் விருப்பம், உங்களுக்குள்ளே இருக்கிறப்பான்னு சொல்லுங்க. தாழ கிடக்கிற உங்களை எங்க கொண்டு வைப்பாருன்னா, கோபுரத்தின் மேல கலங்கர விளக்கா உங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கு என் ஆண்டவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியலங்க. பொதுவா இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இது புரியவே இல்லை. நிறைய வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு புரியவே இல்லை. யாராவது இந்த உபவாச ஜெபத்தில் இருப்பீங்கன்னா உங்களை பட்சமாக கேட்குறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை நீ உயர்த்த முடியாது சாமி, உன்னை நீ உயர்த்த முடியாது. நீ டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சி எதையும் செய்யாத. இல்லை, நீங்கள் செய்கிறது சந்தோஷம், ஊழியம் செய்கிறது சந்தோஷம், பாட்டு பாடுறது சந்தோஷம், எல்லாமே மகிழ்ச்சி. ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். 1000 பேருக்கு சும்மா நான் என்ன சொல்றேன்னா சந்தோஷப்படுறேன். சும்மா வீட்டிலே உட்காந்துருக்காம, சும்மா செல்போனை நோண்டிட்டு இருக்காம, ஊழியம் செய்யணும் ஒரு தாகமாவது இருக்குல்ல, அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். செய்யுங்க, நல்லா செய்யுங்க. ஆனா நாங்க பப்ளிசிட்டி ஆகணும்னு மனசுல வச்சு செய்ய வேண்டாம். கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும், இதன் மூலமா ஒரு 10 பேர் 20 பேர் பிரயோஜனம் அடையணும், 1000 பேர் பிரயோஜனம் அடையணும் அப்படின்னு நினைச்சு செய்யுங்க. நீங்க மரக்காலால் மூடி வச்சது மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க வெளிச்சம் கொடுக்கிறவங்களா மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் ஆண்டவர் கை தூக்கி எடுக்க போறாரு. இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே என்னோடு இருக்கிற அநேகரை ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. நீ வெட்கப்பட்டு போன இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களை மனம் சலிக்க பண்ணின இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களை தூசித்த இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களுடைய அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. அந்த இடத்துல நிறுத்துவாரு. உங்களை வெட்கப்பட்ட அந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை ஆண்டவர் பார்க்க பண்றதுக்கு வல்லவர். இன்னைக்கு காலால மிதிக்கிறாங்களா? இன்னைக்கு மதிக்கவே மாட்டேங்கிறாங்களா? ஆனா ஒரு நாள் அதான் நீயான்னு கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர். இன்னைக்கு ரொம்ப கேவலமா ஒரு வேளை பேசலாம், நீதானே அப்படின்னு சொல்லலாம். நீதானே அப்படின்னு அவமானப்படுத்துறாங்களா? ஆனா நான் நம்புறேன் வெகு சீக்கிரத்துல நீயா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு ஒரே ஒரு சீக்ரெட், நீங்க உங்களை உயர்த்த கூடாது. அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்து, அதுக்காக தான் இந்த 21 நாள் உபவாச ஜெபம். அப்பா சமூகத்துல அவருடைய கைக்குள்ள போய் உட்கார்ந்து, நீங்க என்ன உயர்த்துங்க ஆண்டவரே,
நீங்க என்ன டெவலப் பண்ணுங்கப்பா. எனக்கு தெரியும்ன்றதுக்காக நான் செய்யல, எனக்கு தெரியும்ன்றதுக்காக நான் செய்யல. எனக்கு தெரியாதுப்பா, என்னை விட தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா, என்னை விட தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனமா கேளுங்க. உண்மையிலே நான் சொல்றேன், என்னை விட அழகா பாடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என்னை விட அழகா பிரசங்கம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப அழகா படிச்சு இங்கிலீஷ் நாலேஜோட அப்படி அழகா சொல்லி கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களெல்லாம் சில நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ அழகா விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா நினைச்சு பார்க்கும்போது படிப்பறிவே இல்லாம பேக்ரவுண்டே இல்லாம இருந்த என்ன இவ்வளோ தூரம் நடத்துக்கிறீங்களேன்னு நினைச்சு ஆண்டவருக்கு இன்னைக்கும் நான் நன்றி சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத ஒருவனை உயர்த்த முடியும்ன்றது ஆண்டவர் என் மூலமா நிரூபிச்சிட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க, உங்க லைஃப் உங்க வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கு பாஸ்டர், நிறைய நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவரை மட்டும்தான் ஒரு மூலையில யாருக்கும் தெரியாத ஒரு ஊர்ல கார்னர்ல ஒரு குடிகாரனுக்கு மகனாய் பிறந்து என்ன ஆண்டவர் நிறுத்த முடியும்னா உங்களை நிறுத்த முடியாதா? உங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நம்ம முடிக்க போறோம். முடிஞ்சவங்க முழங்காலையே நில்லுங்க, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். அப்பாவை பார்த்து கேளுங்க. 10 பேருக்கு முன்னாக நீங்க செஞ்சதை ஒன்னையுமே சொல்லாம விட்டுட்டாங்களா சிஸ்டர், பிரதர்? சொல்லாம விட்டுட்டாங்களா? இல்லைன்னா நீங்க செஞ்சதை இன்னொருத்தர் பேரை வாங்கிட்டு போயிட்டாங்களா? பணம் இருக்கிறவங்க பட்சத்துல தான் பாஸ்டர் அவங்க, சொந்தக்காரங்க இருக்கிறவங்க பட்சத்துல தான் பாஸ்டர் அவங்க இருக்காங்க. நான் தான் அதை செஞ்சேன், ஆனா பேரு நான் தான் அதை பண்ணினேன், ஆனா பேர் அவங்களுக்கு தானே வந்துருச்சுன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவங்க என்ன மக உன்னை உயர்த்துறது பெருசா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவங்களுடைய உயர்வு கொஞ்சம் தான். உங்களை ஆண்டவர் உயர்த்தினார்னா அவங்களை விட 10 மடங்கு உன்னை பெரிய ஆளா உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்கன்னா சத்தமா ஆமென் என்று மட்டும் சொல்லுங்க. ஆமென். ஓரம் தலரகதர, சிறியவனை 1000 மாத்துறவர் நீங்கப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறவர்ப்பா நீங்க. சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிக்கொண்டே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஓ உடைந்து போன என்னை உருவாக்கிட கூடும், தள்ளப்பாட்ட என்னை தலைவனாக்கிட கூடும். சொல்லுவோம், உடைந்து போன என்னை உருவாக்கிட கூடும், தள்ளப்பாட்ட என்னை தலைவனாக்கிட கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிட. இப்ப கைய மேல உயர்த்தி, என் தேவனால்
கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் சொல்லிக்கொண்டே என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஓ, சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கி. உங்களுக்காக தான் சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். இப்ப சொல்லோ, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. அப்பா நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரே உயர்த்துவார். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மாமனார் உங்களை உயர்த்த வேணாம், பிள்ளை உங்க பெத்த அம்மா அப்பா உங்களை உயர்த்த வேணாம். 3 பிள்ளைங்கள உங்களை டிஃப்ரெண்டா கூட பார்க்கலாம். உங்க மேனேஜர் உங்களை உயர்த்தலையா, பரவாயில்ல, விட்டுருங்க. நீங்க காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கூட ஒருத்தர் உயர்த்தலையா, என்கரேஜ் கூட உங்களை பண்ணலையா, கவலையே படாது. நான் கேட்கிறேன், அவங்க யாரு? உங்களை உயர்த்ததுக்கு அவங்க யாரு? உங்களை பெருமையா பேசுறதுக்கு கொண்டு போய் நிக்க அவங்க யாரு? அவங்கள விட்டுருங்க. அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தரே உங்களோட கொண்டது. அவங்க ஒண்ணு மிக கவனமா ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். அவங்க உங்களை டெவலப் பண்ணா, அவங்க உங்களை தூக்கி நிறுத்தினா, அவங்க உங்களை பப்ளிசிட் பண்ணா, கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் அவனை தூக்கி விட்டேன், நான் தான் அவனுக்கு அப்படி செஞ்சேன், நான் தான் அவனுக்கு அப்படி பண்ணினேன் அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவரே உங்களை தூக்கி விட்டாருன்னா ஒரு காலத்திலும் யார் முன்னாடியும் அப்படி சொல்லவே மாட்டாருங்க. நம்ம தான் சொல்லுவோம், அப்பாடா அவர் தூக்கி விட்டார, நம்ம தான் சொல்லுவோம். அவர் சொல்ல மாட்டார். அப்ப அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, என் பிள்ளை கஷ்டப்பட்டுச்சு நான் தூக்கி விட்டேன், என் பிள்ளை அவமானப்பட்டுச்சு நான் தூக்கி விட்டேன். அதான் அவர் சொல்லுவார், அப்பா தான் சொல்லுவார். நான் உலகத்துல இருக்கிற மனுஷன் தூக்கி விடுறதுக்கு இன்னொன்னு இருக்குது. ஓரளவுக்கு நீங்க வளர்ந்து வந்துட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சா கொடுத்ததை பிடுங்கிடுவாங்க, கொடுத்ததை எடுத்துருவாங்க. நான் தானே கொடுத்தேன், நான் தானே பதவி கொடுத்தேன், நான் தானே பட்டம் கொடுத்தேன், பிடுங்கிடுவாங்க. ஆனா அப்பா அவங்களை ஆசீர்வதிச்சாருன்னா கண்டிப்பா கொடுத்ததை திரும்பி எடுக்கிற பழக்கம் ஆண்டவருக்கு இல்லவே இல்லை, எடுக்க மாட்டார். அதனால எல்லாருக்கும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவர் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, உங்களை நீங்க டெவலப் பண்ண வேண்டாம். நீங்க போய் கர்த்தர் சமூகத்தில் ஒதுங்குங்க, அவர் கையில உட்காருங்க. அப்பா உங்க கையில எடுத்து என்ன நீங்க பயன்படுத்துங்கப்பா, நான் உங்க கையிலே இருக்கிறேன், நீங்க எதுனாலும் நீங்க செய்யுங்கன்னு உட்காந்துருங்க. உங்களை தேடி வருவாங்க, கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தகப்பனே, இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கோடி நன்றி, கோடி நன்றியப்பா, கோடி நன்றி. நீர் எத்தனை நல்லவரப்பா, நீர் எத்தனை நல்லவரப்பா. உங்க பிள்ளைகளை இத்தனை நாள் வரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உதவி செய்தீரே, இது முடியும் போது ஒரு மிகப்பெரிய மகிமையை அவங்க பார்க்கணும்பா. அவங்க வெட்கப்பட்ட தலை நிமிரணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நீங்க பேசினது போல அப்பா, ஹல்லேலூயா, மறைந்திருக்க மாட்டாது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னீங்களே. என் பிள்ளைகளை ஒரு நாள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்ற காலம் சீக்கிரம் வரட்டும், சீக்கிரம் வரட்டும்பா. இன்னைக்கு தலை குனிஞ்ச வாழ்க்கை தலை நிமிரணும்.
வெட்கப்பட்ட அந்த தெருவில் எங்க பிள்ளைங்க நிக்கணும். அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக ஒரு அலங்கரிப்பு உண்டா இருக்கணும். அந்த நண்பர்கள் அந்த வேலை செய்த இடத்துல என் பிள்ளைகளை நீங்க நிறுத்துறத பார்க்கணும். அன்னைக்கு அவங்க ஆச்சரியப்படணும். உங்களை யார் உயர்த்தினா, உங்களை யார் டெவலப் பண்ணா, உன்னை யார் தூக்கி விட்டான்னு பார்க்கணும்ப்பா. அவங்க கண்ணு ஆச்சரியப்படணும். எங்க கண்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க எங்க மேல பாராட்டுற ஊழியத்தின் பேர்ல பாராட்டுற அன்பிற்காக சோத்திரம்ப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா. எத்தனையோ பேர் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தினால எங்களை தாங்குறாங்களேப்பா. அவங்களுக்கு நிறைய செய்யுங்கப்பா. அவங்க அத்தனை பேர் சாட்சி சொல்லணும்ப்பா. உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். தொடர்ந்து இந்த ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஏற்ற பலன், எங்களுக்கு ஏற்ற சுகத்தை தாங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தை எல்லாரும் மேலையும் தெளிக்கிறேன். மறைச்சுக்குங்கப்பா. எந்த ஆபத்துக்களும் விக்கனங்களும் வராதபடி கர்த்தருடைய மகிமை எங்க கூட இருக்கட்டும். உதவி செய்கிற தம்பிங்களை ஆசீர்வதி, கூட இரு. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.